இது வரைக்கும் பெரியார் பற்றி வெளிவராத சில சான்றுகள் வெளியாகுது. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார், எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாகிறோம். அந்த செய்தியை எல்லாரும் பேசலாம், எழுதலாம். ஆனால் அவரோட வீச்சோடு அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அது ஒரு பெரிய அதிர்வலையை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் துலுக்கர்கள்னு எழுதியிருக்கிறாரு பெரியார் அவருடைய விடுதலை ஏட்டில். யாரை ஒரு கட்டுரை எழுதுறாரு, பார்ப்பனர் துலுக்கர் இவங்களால இந்த நாட்டுக்கு எவ்வளவு தொல்லைன்னு எழுதியிருக்கிறாரு. இவன் 3 விழுக்காடு கூட இருக்க மாட்டான், அவன் 5 விழுக்காடு கூட இருக்க மாட்டான், ஆனால் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க. துலுக்கனுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன தொடர்பு? கிளம்பி ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போங்கன்னு எழுதியிருக்கிறாரு. அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாருன்றதையும் அதே செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் பேசியிருக்கிறாருல. அதுக்கு ஏன் சான்று கேட்காம இதுக்கு மட்டும் சான்று கேட்குறாங்க? அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இதுக்கு சான்று இருக்குன்னு. நானே கேட்ட ஒரு மிக ஆபாசமான பேச்சு இருக்கு. இப்போ இல்லை, ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி இதே வலைவலிகளில் இருந்துச்சு, நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு எங்கே தேடினாலும் அந்த பேச்சு இல்லை. அது ஒன்றை போட்டு காமிச்சா போதும் அவர் எவ்வளவு இழிவாக பேசக்கூடியவர்ன்றது தெரியும். அதை என்னால் சொல்ல முடியாது, நான் தவிர்க்கிறேன். உண்மையிலேயே ஆகச்சிறந்த கல்வியாளர் அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர். அவருக்கு கொஞ்சம் கூட கிட்ட வர முடியாத அளவுக்கு அது நம்ம சில சொற்கள், கடுமையான சொற்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஈவேரா அவர்கள் ஏன்னா இவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு தத்துவங்களை முன்வைக்கிறார். இவர் எதையுமே முழுசா படிக்காம, திருக்குறள்னு எடுத்துக்கோங்களேன், ஆகச்சிறந்த நூல், ஆகச்சிறந்த தத்துவங்களை சொல்லுதுன்னு உலக அறிஞர்கள் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவர் படிக்காமலே முதல் திட்டுறார். அது ஆரிய நூல், ஆரிய குறள் அப்படிங்கிறார். தமிழ் புலவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் படிச்சான், அவன் வைத்த கழுவுறதுக்காக படிச்சான். அது இருந்தவன் சாமியாரா உட்காந்துட்டான்னு எல்லாரையும் பேசுறாரு. யார? வள்ளலார, பட்டினத்தார, தாய்மானவரை எல்லாரையும் பேர் சொல்லி சொல்றாரு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விவாத மேடைகள்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அவர் பொது வெளியில தான் பேசுறாரு, செய்தியாளர் சந்திப்புல தான். எப்படி புரிஞ்சுக்கலாம் ஏன் இவ்வளவு காட்டமான ஒரு விமர்சனம்? தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு பட்டத்தோட தான் இன்னைக்கு பெரியார் தமிழகத்துல பேசப்படுறாரு. அந்த வகையில அம்மா கூட, இல்ல தங்கை கூட, தங்கச்சி, அக்கா கூட இப்படியெல்லாம் பெண்களை தொடர்பு படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அண்ணன் சீமான் அவர்களே பெரியாரிய மேடைகள்ல மிக அதிகமா கொண்டாடப்பட்ட ஒரு பேச்சாளராக இருந்தவர் தான் அண்ணன் சீமான். இந்த 2009க்கு முன்பு. அதுக்கு பிறகு ஏற்படுற மாற்றம் தான் இது. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கணும்னு சொல்லும்போது முன்னெடுக்கிறாரு. எடுக்கும்போது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெரியாரியவாதிகள்லாம் விலகி போயிடுறாங்க. அப்போ பெரியார் எதிர்ப்பு கூட பேசலை. அண்ணன் சீமான் பெரியார் எதிர்ப்பு பேசுறதுக்கு முன்னாடியே இந்த பெரியாரியவாதிகள்லாம் போயிட்டு திமுக, இந்த திராவிட கட்சிகள் பின்னாடி நின்றுட்டாங்க. அப்புறமும் இவர் திரும்ப அவங்க விமர்சிக்கும் போதும் பெரியாரிய மேடைகள்லாம் அண்ணன் சீமான் மதங்களை பற்றி பேசினது, மற்ற கருத்து பேசினதெல்லாம் சரியாக 2016 தேர்தல் அப்போ வெளியிட்டு ஒரு அரசியல் செய்த போதும் எப்போவுமே சொன்னார், அது நான் நடந்து வந்த பாதை, அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அந்த பாதையை நான் வேலி முள் போட்டு மூட விரும்புகிறேன், கடந்து போக விரும்புகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னாரு. பல முறை சொன்னார், செய்தார். ஆனால் இவங்க விடவே இல்லை. தொடர்ச்சியாக இழிவுபடுத்துகிற அரசியலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. செய்யறது யார்? பெரியாரியம் பேசுகிறவங்க தானே செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அவங்க தான் செய்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அப்போ எதிர்வினை ஆட்டிகிட்டே வரும்போது சரியாக இந்த கால சூழலில் சில சான்றுகள், இது வரைக்கும் பெரியார் பற்றி வெளிவராத சில சான்றுகள் வெளியாகுது, சமூக வலைதளங்களில் வருது. அதை பார்க்கும்போது உண்மையிலே அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார், எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாகிறோம். அந்த செய்தியை எல்லாரும் பேசலாம், எழுதலாம். ஆனால் அவரோட வீச்சோடு அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அது ஒரு பெரிய அதிர்வலையை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் அன்னைக்கு அங்கே பேசின செய்திகள் ஏற்கனவே கீச்சு தளத்தில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பல பேர் எழுதுனது, பல பேர் பேசுனது தான். அவர் பேசும்போது அதுக்கு ஒரு வீச்சு இருக்குது.
அது இன்னைக்கு அந்த அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லா பக்கத்துல இருந்தும் வருது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வெறும் திமுகவுல இருந்தோ இல்ல அதிமுகவுல இருந்தோ தீகாவுல இருந்தோ மட்டும் வரல. எல்லா பக்கத்துல இருந்தும் வருது. இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, அந்த பக்கம் திருமுருகன் காந்தி அவர்கள் தமிழ் தேசியவாதியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவரும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர் தான், அவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்படின்னும் போது எப்படி புரிஞ்சுக்கலாம்? எல்லா பக்கத்துல இருந்தும் வரும்போது இப்ப என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் முதற்கட்டமா கேட்கிறாங்க. அண்ணன் அவர்களே அவங்க நடத்துற தமிழ் மண் இதழ், அவங்க கட்சியோட இதழில் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் 2001 காலகட்டத்திலேயே கடுமையா பெரியாரை விமர்சித்து எழுதியிருக்கிறார். அண்ணன் சீமானே அதை விவரிச்சிருக்கிறார் ஒரு மேடையில். என்கிட்ட அப்போ கொண்டு வந்து பெரியாரிய மேடையில் நான் பேசிகிட்டு இருக்கேன், என்கிட்ட கொண்டு வந்து பாருங்க, நேரடியாக சொல்லலாம், அந்த அதில் எழுதின செய்தி தான் முரசொலியில் வந்த ஒரு கேலி படம்னு சொல்லி பல்லர் பறையர்களை இழிவுபடுத்தி அவங்களாம் ரவிக்கை போகிறதுனால தான் துணி விலை ஏறிடுச்சுன்னு ஒரு செய்தி முரசொலியில் வந்ததுன்னு அதை எடுத்து ரவிக்குமார் எழுதி விமர்சிச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை அண்ணன் சீமான்ட்டா இப்போ கொண்டு வந்து காட்டுறாங்க பெரியாரியவாதிகள். பார்த்தீங்களா ஐயாவை எப்படி இழிவுபடுத்துகிறாங்கன்னு போது அண்ணனும் அப்போ அண்ணனுக்கு தம்பியாக இருந்த வன்னியரசு அவரை வந்து கேட்குறாரு, என்னப்பா இப்படிலாம் எழுதுறீங்க அப்படின்னும் போது அந்த வன்னியரசு தான் கொண்டு வந்து இங்கே பாருங்க இப்படியெல்லாம் இருக்குது, இவங்க பேசியிருக்கிறாங்க, பேசினது எழுதுனா இப்படி விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அண்ணன் சீமானை எப்படி எதிர்க்கிறாங்களோ அது மாதிரி அன்னைக்கு எழுதுனதுக்கு அண்ணன் ரவிக்குமாரையும் விசிகாவையும் எதிர்த்துருக்கிறாங்க இதே திராவிடவாதிகள், பெரியாரியவாதிகள். அதனால அன்னைக்கு தமிழ் மண்ணில் அவர் எழுதின கருத்துக்கள் கூட இன்னும் கூடுதலாக இப்போ சில கருத்துக்கள் வெளியே வந்திருக்கு. அந்த கருத்துக்களை வச்சு அவங்க எப்படி தர்க்கபூர்வமா ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் சில கேள்விகளை எழுப்புனாங்களோ அப்படிதான் எழுப்புறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணன் சீமான் சொன்ன ஒரு கருத்தை மட்டும் எல்லாரும் எடுத்து பேசுறாங்க, அதுல இன்னும் 2-3 கருத்து விரிவாகவே பேசியிருந்தாங்க. அதில் பெரியாருடைய ஒரு பிறந்த நாள் செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. அந்த செய்தியில் அவர் விரிவாக ஒரே செய்தி எடுத்த உடனே சொல்கிறார், நமக்கு எதிரிகள் யார் அப்படிங்கிறத அவர் விவரிக்கிறார். அதில் முதல்ல பார்ப்பனர்கள்னு சொல்கிறார். வியப்பில்லை, அவங்க வந்து பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்திலேருந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில் தான் திராவிட கழகம்னு வந்தாங்க. அதனால் அது அவங்க பார்ப்பனர்களை முதன்மை எதிரின்னு காட்டுறது கூட நமக்கு வியப்பில்லைன்னு வச்சுக்கோங்க. முதல் எதிரி பார்ப்பனருங்கிறார். ரெண்டாவது யாரை சொல்கிறாரு தெரியுமா? நம்மில் கீழான மக்கள்ங்கிறார். அப்போ யார் நம்மில் கீழான மக்கள்னா யார்? சாதியின் அடிப்படையில் சொல்கிறாரு. சாதி ஒழிப்பு தானே அவருடைய கொள்கை, சாதி ஒழிப்பு தானே வாழ்நாள் முழுக்க பேசினாருன்னு சொல்கிறோம். தன்னுடைய பிறந்தநாள் செய்தியில் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லி அதில் நமக்கு கீழானவர்கள் நமக்கு எதிரிகள்னு சொல்கிறாருன்னா இவர் எப்படி இந்த சமூகத்துக்கு தலைவராக இருக்க முடியும், தந்தையாக இருக்க முடியும்? இந்த கேள்வி எழுப்புறது சரியா இல்லை பார்த்துட்டா அவரு எப்படி இருந்தாலும் நமக்கு தந்தை கடந்து போகிறது சரியா? சொல்லுங்க. இல்ல அதுதான் கேட்கிறேன், இதற்கான ஆதாரம் என்ன அப்படிங்கறதுல முதற்கட்டமா எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே போய் தேடணும்னா பெரியாரை பற்றிய புத்தகங்கள் நிறைய இருக்கு, ஆனா எதுலயுமே இந்த மாதிரி நெகட்டிவ் போர்ட்ரியல் கிடையாது அப்படிங்கறதுல எல்லாரும் வாதமா முன்வைக்கிறாங்க. இருக்கு, அதிகம் கிடையாது. காரணம் என்னன்னா இந்த விடுதலை தொகுப்பு இருக்குல்ல, கிட்டத்தட்ட 30கள்ல இருந்து 60கள் அவர் வந்து திமுகவை எதிர்த்த வரைக்கும் ஆதரிக்கிற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலகட்டத்து வரைக்குமான விடுதலையோட இதழ்கள் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. இங்கொன்னும் அங்கொன்னுமா சில புத்தகங்கள்ல மேற்கோள் காட்டப்பட்ட செய்திகளை மட்டும்தான் நமக்கு தெரியுது. இப்படி ஏதாவது அண்மை காலத்துல சில சான்றுகள் வெளிவந்திருக்கு. இது ஒண்ணு நான் சொன்னது, நம்மில் கீழான மக்கள். 3வது இஸ்லாமியர்கள், 4வது கிறிஸ்தவர்கள். இவங்க எல்லாரும் நமக்கு எதிரிங்கிறார். இவர் நமக்கு தலைவரா? அவருக்கும் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கருத்தை யாராவது வெளியிட்டு இருக்கிறாங்களா? இந்த மொத்த இந்திய நிலப்பரப்புலன்னு பார்த்தீங்கன்னா RSSின் கொள்கை தலைவரான கோல்வாக்கர் தான் வெளியிட்டு இருக்கிறார். அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல அவர் குறிப்பிடும் போது, வெள்ளைக்காரர்களை எதிர்ப்பதில் உங்களுடைய ஆற்றலை செலவழிக்காதீர்கள், பொறுத்திருங்கள், விடுதலை பெற்ற பின் நம்மளுடைய எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு எதிரிகள்னு யாரை அவர் பட்டியல் போடுறாரு தெரியுமா? முதல்ல இஸ்லாமியர்கள், அப்புறம் கிறிஸ்தவர்கள், அப்புறம் கம்யூனிஸ்டுகள், இவங்களை சொல்றாரு. சிறு மாற்றம், அவர் கூட நம்மில் கீழானவர்ன்ற சொற்பதத்தை பயன்படுத்தல. அதை பயன்படுத்துறவரை நம்ம தலைவர்னு எப்படி சொல்ல முடியும், தந்தைன்னு எப்படி சொல்ல முடியும், இல்ல பெரியாருன்னு தான் எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் ஈவேரா அப்படின்னு சொல்ல தொடங்கியிருக்கோம் நாங்க. இப்ப இதெல்லாம் படிக்கும் போது உண்மையிலே நாங்க தானே பகுத்தறிவுவாதிகள். படிக்கிறோம், படிக்கிறதுல இருந்து எது சரியோ எடுத்துக்கிறோம், எது சரியில்லையோ அதை எதிர்க்கிறோம், கேள்விக்கு உட்படுத்துறோம், அதை வந்து ஒரு விவாத பொருளை ஆக்கணும்னு நினைக்கிறோம். அதன் அடிப்படையில ஒருத்தரை மதிப்பீடு செய்யறோம். இதுதானே பகுத்தறிவு. அப்ப நாங்க பகுத்தறிவாளர்களா, இவர் பெரியாரியம் பேசுறவங்க பகுத்தறிவாளர்களா? இதே மாதிரி இன்னொரு இடத்துல, அதாவது அது பின்புலத்தையும் சொல்லியே சொல்றேன், திமுகவோட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கூட்டணி வச்சது 1962 தேர்தல் காகிதம் இல்ல திருக்கிற காலகட்டத்தில்.
உடனே என்ன பண்ணிடுறாரு, திமுகவோட கூட்டணி வைக்கிறியா, நான் வந்து காங்கிரஸ் ஆதரிச்சுட்டு இருக்கிறேன், நீ போய் திமுகவோட கூட்டணி வைக்கிறேன்னா உன்னை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு, காகிதம் இல்லத்தை எதிர்த்திருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம். சரி இவர் இப்படிதான் எல்லாரையும் ஒரு மூடு முட்டி மாதிரி முட்டுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா என்ன செய்யறாரு தெரியுமா, மொத்த இஸ்லாமிய மக்களையே இழிவுபடுத்துறாரு. ஒரு சொல்றேன், துலுக்கர்கள் அப்படின்னு இன்னைக்கு இந்த சமூகத்துல யார் பயன்படுத்துவாங்க, இந்த சொல்ல யார் பயன்படுத்துவாங்க சொல்லுங்க? இஸ்லாமியர்களை குறிக்கிறதுக்கு, இழிவுபடுத்துறதுக்கு, இழிவுபடுத்த பயன்படுத்துற சொல். குறிப்பா யார சொல்லணும், RSS காரங்க, பாஜக காரங்க பயன்படுத்துற சொல். தொடர்ச்சியா அந்த காலகட்டத்துல துலுக்கர்கள் 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 எழுதியிருக்கிறாரு பெரியார் அவருடைய விடுதலை ஏட்டுல. யாரை ஒரு கட்டுரை எழுதுறாரு, பார்ப்பனர் துலுக்கர் இவங்களால இந்த நாட்டுக்கு எவ்வளவு தொல்லைன்னு எழுதியிருக்கிறாரு. இவன் 3 விழுக்காடு கூட இருக்க மாட்டான், அவன் 5 விழுக்காடு கூட இருக்க மாட்டான், ஆனா எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க. துலுக்கனுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன தொடர்பு, கிளம்பி ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போங்கன்னு எழுதியிருக்கிறார். கண்ணை மூடிட்டு இந்த சொற்களை நீங்க கேட்டீங்கன்னா யார் பேசுனதா நீங்க நினைப்பீங்க? நாங்க வந்து இது யாரோ எச்ராஜா இல்ல சுப்பிரமணிய சாமி பேசின. சுப்பிரமணிய சாமி பேசியிருக்கிறாரு இந்த கருத்தை. எப்ப பேசினாரு? 2010 காலகட்டத்துல. பெரியார் எப்ப பேசியிருக்கிறாரு? 1960கள்ல. சுப்பிரமணிய சாமிக்கு 50 வருஷம் முன்னாடி பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு இஸ்லாமியர்களை பார்த்து சொன்ன ஒரே தலைவர் பெரியார் தான். அப்ப இப்படி பேசுறவரை நம்ம எப்படி தலைவரை ஏற்க முடியும்? சமூக நீதின்னு பேசுறோம், நம்மில் கீழான மக்கள் எதிரிகள்னு சொல்லும் போதே அங்க சமூக நீதி அடிபட்டு போதே. இஸ்லாமியர்களுக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள ஒதுக்கி வச்சிடணும்னு சொல்றாரு, அதுக்குள்ள அவங்கள சுருக்கிடணும்னு சொல்றாரு. அப்ப அது எப்படி சரி? இல்ல இப்ப நீங்க வந்து பெரியாருடைய கருத்துக்கள் வந்து RSS ஒட்டி இருக்கு, அவங்க பேசின கோல்வால்கர் பேசினதே தான் இவரும் பேசியிருக்காரு, அதுலயும் மாறுபட்டு இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிருக்காரு பெரியார் அவர்கள்னு சொல்றீங்களே. இப்ப திருமாவளவன் அவர்கள் உங்களை விமர்சிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சனாதனவாதிகளா இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அவர் இதை படிச்சு பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. அண்ணன் திருமாவளவன் அருள் கூர்ந்து இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு உண்மையிலேயே அவருடைய கருத்து என்ன, அவர் எதிர்க்கிறாரா ஏற்கிறாரா, இதை அவர் சொல்லட்டும். அவர் சார்ந்த மக்கள், அந்த கட்சி எல்லாருமே சொல்லட்டும், படிக்கட்டும், முதல்ல இந்த கருத்து போய் சேரட்டும். அதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப பேசியிருக்காங்க. பேசின உடனே ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கா, போய் படிக்கிறாங்களா? ஏன்னா அந்த ஒரு கருத்துக்கு மட்டும் சான்று கேட்கிற இந்த பெருமக்கள் யாருமே அவர் சொன்ன இந்த செய்தி, நம்மில் கீழானவர் சொல்றாரு, துலுக்கர்கள்னு சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்கு இந்த நாட்டுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாருன்றதையும் அதே செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் பேசியிருக்கிறாருல, அதுக்கு ஏன் சான்று கேட்காம இதுக்கு மட்டும் சான்று கேட்கறாங்க? அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இதுக்கு சான்று இருக்குன்னு. நமக்கு தான் இது புதுசு. பெரியாரியவாதிகள் தெரிஞ்சுதான் அவங்க தலைவர் யார், எப்படிப்பட்ட கருத்துக்களை பேசியிருக்கிறார், எதற்கெல்லாம் சான்று இருக்குன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கும் அவர் தலைவர் அப்படின்னு அந்த பிம்பத்தை அப்படியே போற்றி பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. கோயில் நுழைவு போராட்டம் பெரியார் எங்கெங்க நடத்திருக்காரு சொல்லுங்க? வைக்கம்னு சொல்லுவாங்க. வைக்கத்துல அது கோயில் நுழைவு இல்லை, அந்த தெருவுக்குள்ளேயே நுழையக்கூடாது. போராட்டமே அதுக்கு தான் அது நேரடியாக கோயில் நுழைவு இல்லை, தெருவுக்குள்ள நுழையிறதுக்கு தான் போராட்டம். சரி, அதுல பங்கேற்றார், நாங்க மறுக்கல. அவர் தான் நடத்தினாருன்னு சொல்றீங்க, அது ரொம்ப கூடுதலா சொல்றீங்க. அவர் பங்கேற்றார், இருந்தவர்கள் நடத்துறாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் சிறைக்கு போன பிறகு பெரியார் போனாரு. ஏன் போனாரு? அதுவும் காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு, காந்தி செய்ய சொன்னாரு, அதனால போனாங்க. இதெல்லாம் இருக்கு, இந்த பின்புலத்தோட அவர் போனார், அவர் பங்களிப்பு இருக்குங்கிறத நாங்களே ஏற்கிறோம். அதை ஒரு பக்கம் வச்சிருவோம். நம்ம அதை தவிர தமிழ்நாட்டில் எந்தெந்த கோயில்ல கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார் சொல்லுங்க? இவ்வளவு சொல்றோம்ல, நிறைய இருக்கணும்ல, சொல்லுங்களேன். வைக்கம் தெரிஞ்ச நமக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊருமே தெரியாதா என்ன? தீக்கா எத்தனை கோயில் நுழைவு போராட்டங்களை நடத்தியிருக்கு, எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கோயில்ல நடத்திருக்கு சொல்லுங்க? நீங்க வைக்கத்துல நடத்தினதே இந்த அளவுக்கு நமக்கு கொண்டு வந்து சேர்த்தவங்க தமிழ்நாட்டில் நடத்தியிருந்தா கொண்டு வந்து சேர்த்திருக்க மாட்டாங்களா? ஏன் சேர்க்கல? அப்ப நடத்தல. கருத்தியலா பல செய்திகளை பேசியிருக்கிறார் இல்லைன்னு நாங்க மறுக்கல. பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் கல்விக்காகவும் கூட பேசியிருக்கிறார். பெண்கள் பணிகளுக்கு வரணும், சரிசமமா நடக்கணுங்கிறதுக்கு பேசியிருக்கிறார். அந்த பேச்சுக்களை நாங்க மறுக்கவே இல்லை, ஏற்கிறோம். அவரே தான் இந்த மாதிரி அபத்த கருத்துக்களையும் பேசியிருக்கிறார். இது எப்படி மறுக்க முடியும்? நானே கேட்ட ஒரு மிக ஆபாசமான பேச்சு இருக்கு. இப்ப இல்ல, ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி இதே வலைவலிகள்ல இருந்துச்சு, நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு எங்க தேடினாலும் அந்த பேச்சு இல்லை. அது ஒன்ன போட்டு காமிச்சா போதும், அவர் எவ்வளவு இழிவா பேசக்கூடியவர்ன்றது தெரியும். அதை என்னால சொல்ல முடியாது, நான் தவிர்க்கிறேன். அது கிடைச்சதுன்னா நாளைக்கு நான் போட்டு காட்டுறேன். கிடைச்சா அதான், நீங்க இல்லைன்னா சான்று கேட்பீங்கல்ல, அதுக்கு தான் அதை சொல்லலை. நான் கேட்டிருக்கேன், யாரோ கேட்டாங்கன்றதை நான் சொல்லலை. நான் கேட்ட ஒரு சான்றே இருக்கு, எவ்வளவு இழிவா பெண்களை பேசுவாருன்னு. அது வரட்டும், வரும்போது நாங்க அதை வெளியிடுறோம். இப்போதைக்கு தெரியல, வலைவலியில இருந்தது இப்ப இல்ல.
பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியினர் வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படின்ட்டு இங்கே பல ஆண்டு காலமாக ஒரு நரேஷன் இருக்குது. ஸோ அதன்படி பார்க்கும்போது இப்போ இந்த கருத்துக்கள் பெரியாரிய எதிர்ப்பு அப்படின்னா இங்கே முதல்ல எல்லாருக்குமே நினைவுக்கு வருது பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இல்லாட்டி ஹெச் ராஜா அவர்கள் பேசினது தான். தொடர்ந்து இப்படி எதிர்ப்புகள் வந்துட்டே இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி சுப்பிரமணிய சுவாமி பேசினது, இப்படி நிறைய இந்த மாதிரியான பாஜக தலைவர்கள் பேசும்போது நாம் தமிழர் கட்சியும் அதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அப்படின்னும் போது முரண் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழத்தானே செய்யும். இப்போ நான் சொன்ன கருத்தெல்லாம் யார் சொன்ன மாதிரி இருந்துச்சு? பெரியார் சொன்னது தான் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் கொள்கை வகுப்பாளர்கள் பேசின மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் பேசுகிற எந்த கருத்து அவங்க பேசுகிற மாதிரி இருக்கு? இப்போ நாங்கள் பெரியாரை எதிர்ப்பு, அதுக்கு தான் பெரியார் எதிர்ப்பு சொல்கிறாங்க. பெரியார் எதிர்ப்பே எங்கள் இலக்கு இல்லைங்க. எங்கள் இலக்கு எங்கள் இனத்தின் விடுதலை தான். அதுக்காக தான் வந்து களத்தில் நிற்கிறோம். தமிழ் தேசியம்ன்ற தத்துவத்தை பேசுகிறோம், தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்துகிறோம், தமிழ் இனத்துக்கான உரிமைகள் வேணுங்கிறோம், தமிழ்நாட்டின் உரிமைகளை பெறணுங்கிறோம். தமிழர்களும் மற்றவர்கள் எப்படி மலையாளிகள் கேரளாவில், கன்னடர்கள் கர்நாடகாவில், ஆந்திராவில் தெலுங்கர்கள் வாழ்கிறாங்களோ அதுபோல உரிமைகள் பெற்று தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழணும், தமிழர்களே தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற கொள்கையோடு நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் பெரியார் எதிர்க்கிறதுக்காக கட்சி தொடங்கல, கட்சி நடத்தலை. அது எங்கள் இலக்கும் இல்லை. எங்களோட பயணத்தில் இடையில அண்ணன் பலமுறை சொல்லியிருக்கிறார், என் தாய் தந்தையே இடையில வந்தாலும், என் இலக்குக்கு நடுவில் வந்தாலும் அவங்க எனக்கு எதிரி தான். அப்போ இந்த பயணத்தில் பெரியார்னு அவரோட பிம்பத்தை கொண்டு வந்து வைக்கும் போது அவர் பிம்பத்தில் ஏற்கனவே நிறைய குறைபாடுகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் தான். இன்னும் இந்த மாதிரி குறைபாடுகளும் வெளிப்படும் போது அந்த பிம்பம் தேவையாங்கிற கேள்வி எங்களுக்கு வந்துருச்சு. அதனால உடைக்க தொடங்கியிருக்கிறோம், அவ்வளவுதான். அதை தாண்டி பெரியாரை உடைக்கிறது தான் எங்கள் முதன்மையான வேலைன்னு அண்ணனும் சொல்லலை. நாங்கள் கடந்து போகிறோம், போக விட்டீங்கன்னா நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். இல்லை பெரியார்னு இடையில கொண்டு வந்து வைப்பீங்கன்னா அதையும் உடைச்சிட்டு தாண்டி போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது, கட்டாயம் இருக்குது. அதனால செய்வோம். தமிழ்நாட்டில் இப்போ இருக்க அந்த ஒரு மோஸ்ட் இன்டெலெக்சுவல் லீடர் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களை எல்லாருமே பார்க்குறாங்க. சீமான் அவர்களை கூட பல இடங்களில் விட்டு கொடுக்காம பேசியிருக்கார் திருமாவளவன் அவர்களை. நாம் தமிழர் கட்சியும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களே அம்பேத்கரும் பெரியாரும் வெவ்வேறு கிடையாது அப்படின்ட்டு பேசும்போது அந்த இடத்துல ஒரு முரண் இருக்குல்ல. இதுவுமே அண்ணன் சீமானுக்கு கடுமையான கோபத்தை உண்டாக்குறது. உண்மையிலேயே ஆகச்சிறந்த கல்வியாளர் அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருக்கு கொஞ்சம் கூட கிட்ட வர முடியாத அளவுக்கு, அது நம்ம சில சொற்கள், கடுமையான சொற்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறோம், ஈவேரா அவர்கள். ஏன்னா இவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு தத்துவங்களை முன்வைக்கிறார். இவர் எதையுமே முழுசா படிக்காம, திருக்குறள்னு எடுத்துக்கோங்களேன், ஆகச்சிறந்த நூல், ஆகச்சிறந்த தத்துவங்களை சொல்லுதுன்னு உலக அறிஞர்கள் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவர் படிக்காமலே முதல் திட்டுறாரு. அது ஆரிய நூல், ஆரிய குறள் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு கூட இருந்த சில அறிஞர்கள் இவங்களாம் சொல்றாங்கன்னு ஏத்துக்கிறாரு, திரும்ப எதிர்க்கிறாரு, திரும்ப ஏத்துக்கிறாரு, திரும்ப எதிர்க்கிறாரு, இறக்குற வரைக்கும் எதிர்த்துருக்கிறாரு. கடைசியில இறக்கும் போது பேசுறாரு, இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, என்ன இருக்கு உன் தமிழ்ல, 40 வருஷமா கேட்கிறேன், என் முன்னாடி ஒரு பையன் வந்து பேச முடியலையேங்கிறாரு. தமிழ் புலவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? கொஞ்சம் படிச்சான், அவன் வைத்த கழுவுறதுக்காக படிச்சான், அது இருந்தவன் சாமியாரா உட்காந்துட்டான்னு எல்லாரையும் பேசுறாரு. யார? வள்ளலார, பட்டினத்தார, தாயுமானவரை எல்லாரையும் பேர் சொல்லி சொல்றாரு. கொஞ்சம் படிச்சான், அவன்கிட்ட காசு இருந்துச்சு, சாமியார் ஆயிட்டான் அப்படிங்கிறாரு. இப்படி இழிவு செஞ்சவரை அம்பேத்கரோட நீங்க ஒப்பிட்டா எப்படி? அவர் உண்மையிலே படிச்சவருங்க, நிறைய தத்துவங்களை வச்சாரு. அவரு ஒண்ணு இல்லை, இங்கேயே 2 தளத்துல பணி செஞ்சிருக்கிறாரு. ஆர்பிஐல இருந்திருக்கிறாரு. அவர் வந்து எக்கனாமிக்ஸ்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ஒரு பெரிய அறிஞர், சட்டத்துல ஒரு பெரிய மேதை, உலக அளவுல உலக சட்டங்களை படிச்சுட்டு இங்க சட்டம் எப்படி இருக்கணும்னு வகுக்கிறாரு. இந்த அறிஞரை போயிட்டு இப்படி ஒரு நபரோட ஒப்பிட்டீங்கன்னா அது தவறுன்னு சொல்ல வேண்டியது எங்க கடமையாகுதுல்ல. அந்த இடத்துலதான் சொல்றோம், எங்களுக்கு 2 பேருமே வழிகாட்டின்னு ஏத்துக்கிறோம்னு சொன்னோம். இப்ப ஒப்பிடுறது நீங்க தான். ஒப்பிடும் போது ஒப்பிட்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்படுறோம். அப்போ ஒப்பிட்டு சொல்றோம், கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். வெளியில பொது வெளியில இந்த ஆதாரம் கிடைக்குமா? பொது வெளியில கிடைக்குதோ இல்லையோ, கட்டாயமா விடுதலையில இருக்கணும். விடுதலை எங்க இருக்கு? தீகா அலுவலகத்துல கட்டாயம் இருக்கு. அது என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? மூடி மறைச்சு வச்சிருக்கிறாங்க. நாட்டுடைமையாக்குங்கன்னு இப்ப அண்ணன் சீமான் ஒரு கேள்வி எழுப்பினாரு. ஏன் இத்தனை காலம் நாட்டுடைமையாக்குறத பத்தி சீமான் கேட்கலன்னு சில பெரியாரியவாதிகள்லாம் கேட்கறாங்க. ஏற்கனவே கேட்ட பெரியாரியவாதிகளே இருக்காங்களே, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 2008 இதே வீரமணி ஒரு பதிப்புரிமை வழக்க போட்டார். யார் மேல தெரியுமா? அன்றைக்கு தீகாவில இருந்து விலகி இருந்த கோவை ராமகிருஷ்ணனும் கொளத்தூர் மணி மேல. 2008 இருந்து அந்த வழக்கு நடந்து 2021 வரைக்கும் இவங்க வந்து பெரியாருடைய நூல்களை நாட்டுடைமையாக்கு. 2008 பேசினதுக்கும் சான்று இருக்கு, 2021 பேசினதுக்கும் சான்று இருக்கு. பெரியார் நூல்களை நாட்டுடைமையாக்கு,
பெரியார் யாருக்கும் பதிப்புரிமை கொடுத்துட்டு போகல அப்படின்னு பேசினது யாரு? நாங்க இல்ல, அண்ணன் சீமான் இல்ல, நாம் தமிழர் கட்சி இல்ல. பேசினது கோவை ராமகிருஷ்ணனும் கொளத்தூர் மணியும். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியல. திமுக ஆட்சிக்கு வருது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்த வழக்கு வந்து நீர்த்து போகுது. 2022 இந்த வழக்கையே திரும்ப பெற்றுறார் ஆசிரியர் வீரமணி அவர்கள். ஏன் திரும்ப பெற்றுறார்? பதிப்புரிமை சிக்கலும் போயிருது, நாட்டுடைமை ஆக்கணும்னு அது வரைக்கும் கொளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணன் எழுப்பின அந்த கோரிக்கையும் போயிருது. நீர்த்து போய் இன்னைக்கு அமைதியா இருக்கு. பெரியாருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் இன்னும் பொது வெளிக்கு வரல, முழுமையா வரல. வந்திருக்கு. அதுதான் நாங்க ஏன் இவ்வளவு நாள் போட்டுறோம், நாங்க ஏன் இப்ப எதிர்க்கிறோம் அப்படின்னா, பெரும்பான்மையான செய்திகள் எங்க இருந்து படிச்சோம்? ஐயா வீரமணி எழுதியிருப்பாங்க, கொளத்தூர் மணி எழுதியிருப்பாரு, விடுதலை ராஜேந்திரன் எழுதியிருப்பாங்க, மஞ்சை வசந்தன் எழுதியிருப்பாரு, SV ராஜதுரை எழுதியிருப்பாரு, நன்னன் எழுதியிருப்பாரு. இவங்க எழுதுனதுல இருந்து படிச்சோம் நாங்க. அப்ப இப்ப என்ன செய்யறோம்? பெரியார் என்ன சொன்னார், நாங்க பெரியாரையே நேரா படிச்சுக்கிறோம், விடுதலையை கொடுங்க அப்படின்னு எடுக்கும்போது தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிறத எடுத்து படிக்கும் போது இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கு. அப்ப அதுல இருந்து கேள்வி எழுப்புறோம். அப்ப நாட்டுடைமை ஆக்கிட்டா நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கலாம்ல. உண்மையிலே இவர் இப்படிலாம் பேசியிருக்கிறாரா, சீமான் சொன்ன கருத்துக்கள் சரியா பிழையான்னு தெரியறதுக்கு கூட நீங்க நாட்டுடைமை ஆக்கிட்டா எல்லாருக்குமான வாய்ப்பா அமையும்ல. அதையே செய்ய மாட்டாங்க. அதை பேசு பொருளே ஆகாம பாத்துக்கிறாங்க பாருங்க. கடந்த 3 நாட்கள்ல அதை பத்தி யாருமே பேசாம இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முதன்மை ஊடகத்துல நேற்று விவாதம் நடக்குது. இதெல்லாம் நாட்டுடைமை ஆகி ரொம்ப நாள் ஆகுது, உங்களுக்கு தெரியலன்னு ஒருத்தர் பேசுறாரு. பச்சை பொய்ய பேசுறாங்க நேரலை விவாதத்துல, எல்லாம் தெரிஞ்சவங்க பேசுறாங்க. அப்ப இங்க என்ன அரசியல் நடக்குதுன்னு புரியுது இல்ல? மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இவங்க எவ்வளவு மலிவான ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத தோலுரிச்சு காட்டணுங்கிறதுக்காக தான் இதை ரொம்ப வலுவா நாங்க கொண்டு வந்து சேர்க்கிறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பா இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. கொள்கை தலைவரா பெரியாரை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு பெரியாரை பற்றிய இழிவு சொற்களை சீமான் பேசிட்டாரு, ஆனா விஜய் அவர்கள் எதுவும் பேசல அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? அண்ணன் சீமான் இழிவான எந்த சொற்களையும் பேசல. இப்படிலாம் பெரியார் பேசியிருக்கிறாரு, மேற்கோள் காட்டி பேசுறாரு. இதுல இந்த கேள்வியை வந்து முத நாளே எழுப்பிட்டாங்க. திமுக தரப்புல இருந்து முத நாள் எழுப்பினதே நான் பார்த்தேன். நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஐயா வீரமணி வாய் திறக்கிறதுக்கே 2 நாள் ஆச்சு. பெரியார் எந்த தலைவர்? திராவிட கழகத்தின் தலைவராக இருந்தவர் தான். இறக்குற வரைக்கும் திராவிட கழகத்தின் தலைவர் தான் அவர். அந்த தலைவரை பத்தி பேசினதுக்கே அந்த திராவிட கழகத்தின் இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய, அன்றைக்கும் பெரியாரோட இருந்த, அன்னைக்கும் பொதுச் செயலாளராக இருந்த வீரமணி அவர்களே 2 நாள் கழிச்சு தான் வாயை திறந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு 2 நாள் ஆகுதுன்னா இவருக்கு எத்தனை நாள் ஆகும்னு நமக்கு தெரியல. படப்பிடிப்புக்கு போயிட்டாரு. இவரு உண்மையிலேயே அரசியல் நடக்குதானே நமக்கு தெரியல தமிழக வெற்றி கழகத்துல. அதனால அவங்க ஏன் பதில் சொல்லல, அவங்க ஏன் எதிர்க்கல அப்படிங்கிறது அவங்க தான் பதில் சொல்லணும். நம்ம என்ன சொல்றோம்னா, ஐயா வீரமணிக்கே ஒரு 48 மணி நேரம் ஆயிருக்கு, அப்ப மத்தவங்களுக்கு ஆகலாமே அப்படிங்கறத நமக்கு இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.